சுடிதாரை சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த பாட்டம்ல நம்ம எப்படி நீட்டா வந்து அடிச்சு திருப்புறதுன்னு பார்க்கலாம். அந்த வளைவு பகுதி முடிகிற இடத்துல 2-3 பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா தச்சுட்டு வந்துருங்க. இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளாத்தை கீழ் பக்கமா திருப்பிட்டு ரெண்டா எடுத்து விட்டுருங்க. ரெண்டா எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நமக்கு பிசுறு இருக்கும் அட்டாச் பண்ணது. அதுல ஒரு சைடு இந்த மாதிரி சின்னதா ஃபோல்டு பண்ணி அந்த எஜ்ஜில் வந்து தையல் கொடுங்க. இந்த மாதிரி எஜ்ஜில் தையல் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வளைவு பகுதியில் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுட்டரை இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு அந்த கிளாத் மேல தையல் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் கொடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி நம்ம மறுபடியும் ஃபுட்டரை தூக்கி விட்டுட்டு அந்த கிளாத்தை லைட்டாக ஃபோல்டு பண்ணி மறுபடியும் அந்த எஜ்ஜில் வந்து நம்ம தையல் கொடுக்கணும். இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த த்ரெட் ரிமூவ் பண்ணுற இந்த டூலை வச்சு நம்ம இடையில உள்ள தையலை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கை வச்சு பிடிச்சிட்டு நம்ம பிரித்து விட்டுறலாம். தையலை பிரிக்கும் போது நம்ம மேலே வந்து அடிச்சு திருப்பிருப்போம் இல்லையா, அந்த இடம் வரையும் தான் நம்ம தையல் பிரிக்கணும். அதுக்கு மேலே நம்ம பிரிச்சிடக்கூடாது. பிரிச்சு விட்டதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சுடிதாரை வந்து இந்த சைட் ஜாயின் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க.